வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் பயங்கர இப்போ ரீசெண்ட் டைமில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் வீடியோவை நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி மேக் பண்ணி மாஸ் காட்டலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மொபைல் டேட்டாவையுமே ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இப்போ நான் என்ன சர்ச் பண்ணியிருக்கனோ அதை மாதிரி வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே இந்த ஆப்போட லோகோ போட்டு இந்த பிக்ஸ்வேர் ஏஐன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெட்டு உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்போடைய இன்ட்ரோ மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 2 வீடியோ மட்டும்தான் மேக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே பண்ணணும்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜ் மாதிரி இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் ஆர் டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ அதில் இந்த ட்ரான்சிஷன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் மேலே ஒரு ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை, அதாவது உங்கள் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தளபதியோட ஓல்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே கீழே பாருங்கள் செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் யாரை கடைசி எண்டிங்கில் யாரோட ஃபோட்டோவாக முடியணும் அப்படின்றது கேட்கும். ஸோ அந்த இடத்துக்கும் நான் வந்து தளபதியோட இப்போ ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க நீங்கள் வந்துட்டு கடைசியாக இருக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்துட்டு லோட் ஆகிட்டு அந்த இமேஜ் வந்து காமிச்சா மட்டும் தான் நம்மளால் கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். இப்போ இந்த 2 இமேஜுமே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ், செகண்ட் இருக்கிற இமேஜ். இப்போ கீழே பாருங்கள் கிரியேட்னு இருக்கும். அந்த கிரியேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிரியேட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜென்ரேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 2 வீடியோ தான் மேக் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா மேலே உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இமெயிலை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில பேருக்கு ஓப்பன் ஆகும். சில பேருக்கு அப்படியே டைரெக்டாக ஓப்பன் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதை, அதாவது மெயிலை போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி நம்ம வந்துட்டு மேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ கீழே பாருங்கள் டவுன்லோடுன்ற ஐக்கான் இருக்கும். ஸோ அதை டவுன்லோடுன்னு இருக்கிறத கொடுத்துட்டு வாட்டர் மார்க்கெடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு இருக்கும், டெலிகிராம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எந்த ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை வந்து கேட்கும். நீங்கள் இந்த மோர் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் இன்ஷாட் ஆப் இருந்தால் அந்த இன்ஷாட் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்கிற வாட்டர் மார்க்கை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இன்ஷாட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக இன்ஷாட் ஆப்புக்குள்ளே கொண்டு போகும். ஸோ இப்போ இதில் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த ரேஷியோவில் நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ரேஷியோவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் தெரியாத அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீடை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 செகண்டுக்கு வர மாதிரி வச்சுட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஓனாக மியூசிக் ஆட் பண்ணலான்னு ஒரு 7 செகண்டுக்கு ஒரு மாசான ஒரு பிஜிஎம்மை வந்து அந்த இடத்துக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தளபதியோட ஃபோட்டோவே ஓல்டு ஃபோட்டோ நியூ ஃபோட்டோன்னு வச்சு விட்ருக்கேன். பட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ வந்துட்டு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு அப்புறமா ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.